ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் டேம் 1ல் ஹவு மெனி பீட்ஸுங்கிற நமக்கு தேர்ட் பாடம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து ஃபஸ்ட் லெசனுக்கும் செகண்ட் லெசனுக்கும் ஆன்சர் போட்டிருக்கோம். அதை பார்க்கலாம், நம்ம சேனலில் இருக்கவே பாருங்கள். இப்போ நம்ம அந்த ஹவு மெனி பீட்ஸுங்கிற பாடத்துக்கான ஆன்சர்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்கள், இதுக்கு நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு லெட்டர்ஸ் ப்ராக்டிஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணணும். ஒரு இதில் வந்து 10 பீட்ஸ் கிட்டே இருக்குது. இப்போ நம்ம 100 இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அந்த 10 பீட்ஸாக 100s வந்து மாற்றணும்னா நம்ம வந்து எத்தனை இது தேவைன்னு சொல்லி நம்ம வந்து மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இங்கே 19 இருக்குது, அதனால் ஒரே ஒரு இது மட்டும் தேவை, அதனால் இங்கே போட்டிருக்காங்க. இங்கே நம்ம பாருங்கள் எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 இருக்குது. ஸோ நமக்கு இன்னொரு 5 வேணால் தான் நமக்கு வந்து 15 + 15 100 வரும். ஸோ ஆன்சர் வந்து கீழே இருக்குது பாருங்கள். அதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா 16 இருக்குது, ஒவ்வொன்றுலேயும் 10 இருக்குது, 10 20 30 14 15 16 கூட நமக்கு ஒரு 14 வேணும். ஸோ நம்ம அதனால் மேலே ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், ரைட் த நம்பர்ஸ் டு மேக் 100. ஸோ நம்ம இது செய்யணும், 100 மேக் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து நம்பர் வந்து இது பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், 17 + 17 + 13 வந்து 100. 20 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 100 வரும், நமக்கு 18. ஸோ 80 போட்டுக்கோங்க. 40 கூட எது ஆட் பண்ணால் நமக்கு 100 வரும், 16. 15 கூட எது ஆட் பண்ணால் வரும்னா 15 ஆட் பண்ணால் வரும். அது 10 கூட எது ஆட் பண்ணால் வரும்னா 19 ஆட் பண்ணால் வரும். ஸோ இங்கே அதே மாதிரி எழுதிக்கோங்க. நமக்கு 10 கூட 19 ஆட் பண்ணால் தான் 100 வரும். அடுத்து 7 + 13 அவங்க ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. அடுத்து 15 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணணும், நமக்கு 15. அடுத்து 14 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணணும், 16. அது 20 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணணும், 18. ஸோ இதை அப்படியே எழுதிக்கோங்க. அது லெட்டர்ஸ் 2 எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து எத்தனை ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க, ஸோ அது மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு 100 வரதுக்கு எத்தனை ஸ்டிக் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு ஒரு மேட்ச் செட் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நம்ம ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டிக்லையும் 10 இருக்குது. அடுத்து தனித்தனி ஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், நமக்கு வந்து எத்தனை ஸ்டிக் இருக்குன்னா 7 இருக்குது. 1 2 3 4 5 6 7. அடுத்து இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 இருக்குது. அப்போ 75 இருக்குது. அப்போ நமக்கு இன்னும் ஒரு மித்த இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு எவ்வளோ ஸ்டிக் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டிக்காக நமக்கு ஒரு 5 வேணும், அப்புறம் நமக்கு 2 வேணும். ஸோ அதனால் இது பண்ணியிருக்காங்க. இப்போ அது அடுத்த மாதிரி நமக்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாம். 1 2 3 4 5 மொத்தம் 5 இது இருக்குது. அடுத்து 2 இருக்குது, அப்புறம் 52 இருக்குது. இன்னும் நமக்கு எவ்வளோ வேணும்னா ஒரு 48 கிட்ட வேணும். ஸோ 48 கிட்ட எங்கே இருக்குன்னா பாருங்கள், ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து 52 இருக்குது. ஸோ அப்போ நமக்கு 48 வேணும். ஸோ லாஸ்ட் ஒன் தான் 48 இருக்குது. ஸோ அதை இது பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 64 இருக்குது. அப்போ நமக்கு இன்னும் எத்தனை வேணும், 36 கிட்ட வேணும். ஸோ ஃபஸ்ட் ஒனில் 3 பண்டில் இருக்குது, அப்போ 6 தனியாக இருக்குது. ஸோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை இருக்குது, 5 இது கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 7 கிட்ட கொடுத்துருக்காங்க. 7 தனித்தனியாக ஒரு ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அப்போ எத்தனை வேணும்னா 43 வேணும். ஸோ 43 எங்கே இருக்குன்னா செகண்ட் ஒனில் இருக்குது. ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து அதே மாதிரி தான். ஸோ அதையும் என்ன செஞ்சுக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், நமக்கு நம்பர்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க. 100 200 300 400 500 600 700 800 900. ஸோ கொடுத்துட்டு இப்போ நம்ம அதே மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், நமக்கு இதில் எத்தனை 100 இருக்குது, 600 கொடுத்துருக்காங்க. ஸோ 600 மார்க் பண்ணிட்டாங்க. இப்போ எத்தனை 100 இருக்குது, 100 200 300 400 500. ஸோ 500 எங்கே இருக்குது, அங்கே வந்து நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்கள், எத்தனை 100 இருக்குது, 100 200 300 400 500 600 700 800 900. ஸோ 900 இங்கே இருக்குது, ஃபஸ்ட் ஒனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன்னை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், 100 200 300 அடுத்து அப்போ என்ன வரும், 400 400 எழுதிக்கோங்க. அடுத்து நமக்கு என்ன வரும், 500. ஸோ 500 எழுதிக்கோங்க. அடுத்து இதில் என்ன வரும்னா 700 வரும். அது 700 அடுத்து நமக்கு என்ன வரும், 800. ஸோ அதெல்லாம் எழுதிக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும், 200ன்னு சொல்லி எழுதணும். ஸோ இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். இப்போ ஆன்சர் பாருங்கள், ஃபஸ்ட்டு 200 இருக்கா. ஸோ 200 எழுதிக்கோங்க. நம்பர் நேம் போட்டு 200 TWO2 100 ஸ்பெல்லிங் எழுதி HUNDRED. ஸோ எழுதிக்கோங்க. அடுத்து நமக்கு 600ன்னு சொல்லி நம்பர் நேம் கொடுத்துட்டாங்க. நம்ம அதோட நம்பர் எழுதணும். அப்போ 600 எப்படி எழுதலாம், 600. அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள், 700ன்னு சொல்லி நமக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன எழுதணும், நம்பரோட நேம் எழுதணும். எப்படி எழுதணும்னா 700 SEVEN 700 HUNDRED 700 எழுதியாச்சு. அடுத்து நம்பர் நேம் பாருங்கள், நமக்கு 300ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம நம்பர் எழுதணும். எப்படி எழுதலாம், 300. அடுத்து நமக்கு 900 கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்யணும், நம்பர் நேம் எழுதணும். ஸோ 9 வந்து HUNDRED. ஸோ அதை வந்து எழுதிக்கோங்க. அடுத்து நமக்கு நம்பர் நேம் 800 கொடுத்துருக்காங்களா. இப்போ நம்ம என்ன செய்யணும், நம்பர் எழுதணும். ஸோ அதுக்கு எப்படி எழுதணும்னா 800. அதை வந்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், நமக்கு மேட்ச் த மணி வித் இட்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 100 கொடுத்துருக்காங்க.
ஒரு 100 கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் 10 ரூபா காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு வந்து 1 ரூபா காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண நமக்கு என்ன வரும்? 100, 110, 120, 21, 22, 23, 24, 25. அப்போ 125 வரும். அடுத்து பாருங்கள் நமக்கு 200, அதுக்கடுத்து வந்து ஒரு 12. அப்போ என்ன கிடைக்கும்? 212. அடுத்து 300 அடுத்து ஒரு 21 இருக்குது. அப்போ 321. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. திரும்பவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க, நம்ம எழுதணும். ஸோ இங்கே எனக்கு 100 இருக்குது, 110, 11, 12, 13, 14, 15, 16. அப்போ என்ன வரும்? 116. ஃபஸ்ட் ஒனுக்கான ஆன்சர். அடுத்து நமக்கு இங்கே எத்தனை இருக்குது? 300 இருக்குது, சொல்லியாச்சு. அதுக்கடுத்து எவ்வளோக்குன்னு பாருங்கள், 20 இருக்குது, 21, 22, 23. ஸோ 23. அடுத்து நமக்கு எத்தனை 100 இருக்குது? 1, 2, 3, 400 இருக்குது. அடுத்து பாருங்கள் நமக்கு 10, 11, 12. ஸோ 412 எழுதிக்கோங்க. பாருங்கள் நமக்கு வந்து நமக்கு எத்தனை பீட்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க? ஒரு 10 பீட்ஸாக கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அப்போ 100ல் நமக்கு எத்தனை 100 இருக்குன்னா 100. அது 10 தனியாக நம்ம வந்து கொடுக்கல. ஸோ 0 போட்டாச்சு. அடுத்து பாருங்கள் நமக்கு வந்து 1 எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு குட்டி ஒரு பீட்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ வந்து 1 எழுதியாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் 100 நமக்கு 100 ப்ளேஸில் ஒரு 100 இருக்குது. ஸோ 100 ப்ளஸ் 10 ப்ளேஸில் 0 தான் இருக்குது, அதனால் போட்டாச்சு. 1 ப்ளேஸில் 1 இருக்குது. அப்போ இதெல்லாம் சேர்த்து நமக்கு என்ன கிடைக்கும்? 101. ஸோ அது நம்பர் நேமாக எழுதியாச்சு. இப்போ அதே மாதிரி நமக்கு மொத்தம் எத்தனை 100 கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு 10 சேர்ந்து ஒரே ஒரு 100 மொத்தமாக ஒரு இதாக கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. அதில் வந்து 100 பீட்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நமக்கு வந்து 1 போட்டிருக்கோம். மற்ற 10 ப்ளேஸில் நமக்கு வந்து 0 தான் இருக்குது. அடுத்து தனியாக நமக்கு 2 பீட்ஸ் கொடுத்துருக்காங்களா. அப்போ அதே மாதிரி மேலே எழுதியிருக்காங்களா, அதே மாதிரி எழுதியிருக்கோம். ஸோ 100 + 0 + 2 போட்டு அடுத்து 102. அப்போ 102ங்கிற நம்ம நம்பர் நேம் எழுதியாச்சு. இப்போ அடுத்து நமக்கு என்ன வரும்? 103. அப்போ 100 + 0 + 3. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 103 கிடைக்கும். அப்போ நம்பர் நேம் எழுதும் எப்படி எழுதலாம்? 103. ஸோ எழுதிக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ லாஸ்ட் வரைக்கும் எழுதணும். 102 அந்த நம்ம மேலே எழுதியிருக்கோம் பார்த்திங்களா, அதே மாதிரி அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. 103, அடுத்து 104, 105, 106, 107, 108, 109. அடுத்து என்ன வரும்? 1010 வராது. நமக்கு வந்து என்ன எப்படி வந்து லாஸ்ட் நமக்கு எப்படி வரும்னா 1 நமக்கு 10 ப்ளேஸில் 1 வந்துடும். இங்கே வந்து 0 ஆயிரும். அப்போ இங்கே எப்படி இருக்கும்னா 100 + 10ல் நமக்கு வந்து வந்துடும் 10 + 0ன்னு வரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 110 கிடைக்கும். ஸோ இங்கே எப்படி எழுதணும்? 110 சொல்லி எழுதணும். ஸோ நம்ம மேலே எழுதிருக்கோம்ல, அதே மாதிரி பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள் அதே மாதிரி தான் நமக்கு 100 ப்ளேஸில் என்ன இருக்குது? ஒரே ஒரு 100 தான் இருக்குது. ஸோ 100 போட்டாச்சு. ப்ளஸ் நமக்கு 10 ப்ளேஸில் என்ன இருக்குது? 20 இருக்குது. ஸோ 20 ப்ளஸ் 1 ப்ளேஸில் வந்து 5 இருக்குது. அப்போ இதெல்லாம் சேர்த்து என்ன கிடைக்கும்னா 125 கிடைக்கும். ஸோ நமக்கு இங்கே என்ன எழுதணும்? 125 சொல்லி எழுதணும். ஸோ அதுக்கடுத்து நமக்கு வந்து இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா 100 ஒரே ஒரு 100 இருக்குது. ப்ளஸ் நமக்கு டென்ஸில் எத்தனை டென்ஸ் இருக்குது? 4 டென்ஸ் இருக்குது. ஸோ 14 வரும். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 1 ப்ளேஸில் வந்து 7 இருக்குது. ஸோ இதெல்லாம் இது பண்ண என்ன வரணும்? 147 வரும். அதை வந்து இப்படி எழுதிக்கோங்க. ONE 40 FOURTY 40 7 SEVEN 7 சொல்லி எழுதணும். ஸோ அதே மாதிரி தான் ரொம்ப நமக்கு வந்து கட்டை வந்து குட்டியாக இருக்கனால நம்மளால் எழுத முடியல. ஸோ இதை வந்து அப்படியே பார்த்து நீங்கள் வந்து ஆன்சர் வந்து காப்பி பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கம்ப்ளீட் த டேபிள் கொடுத்துருக்காங்க. 101, 102, 103. ஸோ அதே மாதிரி எழுதிக்கோங்க. அப்படியே வரிசை லாஸ்ட்டாக இது வரைக்கும் எழுத சொல்லியிருக்காங்க, 200 வரைக்கும் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் அப்படியே எழுதிக்கோங்க நீங்கள். அடுத்து பாருங்கள் 300 கொடுத்துருக்காங்களா, 300. ஸோ 300க்கு மார்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து 206 ஒன்ஸ். ஸோ 200 இருக்குது, நமக்கு 10 ப்ளேஸில் எதுவுமே இல்லை, 6 ஒன்ஸ் தான் இருக்குது. அப்போ என்ன வரும்? 206. அடுத்து 104 10s 2 ஒன்ஸ். அப்போ 100 ப்ளேஸில் 1, 10 ப்ளேஸில் நமக்கு என்ன இருக்கும்? 4 இருக்கும். 1 ப்ளேஸில் 2 இருக்கும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 142 கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து ஃபஸ்ட் 1 ஆன்சர், இதுக்கான ஆன்சர் வந்து இது. ஸோ மேட்ச் இட் பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்து மேலே பார்த்து என்ன பார்த்தோம்? 101லேருந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ 201லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 201லேருந்து 250 வரைக்கும் எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள் நமக்கு அது கம்ப்ளீட் த டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ 300லேருந்து 400 வரைக்கும் எழுதி சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் வந்து காப்பி பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்து இது பார்த்திங்கன்னா நமக்கு இதுவும் அதே மாதிரி தான் நம்ம வந்து எண்ணி எழுதுகிற மாதிரி. ஸோ பாருங்கள் நமக்கு வந்து ஒரு மொத்தமாக ஒரு செட்டாக கொடுத்துருக்காங்களா, அதில் வந்து எத்தனை இருக்குன்னா 100s இருக்குது. ஃபஸ்ட் ஒன்றில் பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை 100 கொடுத்துருக்காங்க? 2 100. ஸோ 100 + 2 எழுதியிருக்காங்க. அதுக்கடுத்து நமக்கு ஒன்று தனியாக ஒரு முடிச்சு போட்ட மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதில் எத்தனை இருக்குன்னா மொத்தம் 10 பீட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து ஒரே ஒரு முடிச்சு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து தனியாக ஒரு இது கொடுத்துருக்காங்களா, அதை கவுண்ட் பண்ணிங்கன்னா 8 இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் தனித்தனியாக எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ இதெல்லாம் சேர்த்து என்ன கிடைக்கும்? 218 கிடைக்கும். ஸோ அதை வந்து என்ன செஞ்சுருக்காங்க? நம்பர் நேமில் எழுதியிருக்காங்க. இப்போ அடுத்தது பாருங்கள் நமக்கு மொத்தம் எத்தனை 100 இருக்குது
இருக்குன்னா ஒரே ஒரு 100 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 100 பிளேஸில் 1 போட்டேன். அடுத்து ஒரு குட்டி குட்டியாக ஒரு முடிச்சு மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதில் எத்தனை பாருங்கள், மொத்தம் நமக்கு 9 கிட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ 9 எழுதியாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை இருக்குன்னு எண்ணி பாருங்கள். எண்ணி பார்த்திங்கன்னா மொத்தம் 9 இருக்கும். சாரி, 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 வரும். அப்போ இங்கே வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா 199 வரும். ஸோ 199 சொல்லி லாஸ்ட்டாக 9 இந்த நேம் வந்து எழுதிக்கோங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன செய்யணும், கவுண்ட் பண்ணி எழுதணும். இங்கே எத்தனை 100 வரும் அப்படின்னா 300 வரும். மொத்தம் 3 இருக்கா. அடுத்து டென்ஸ் பிளேஸில் நமக்கு எத்தனை இருக்குன்னா 1 அடுத்து அதில் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 7 கிட்ட இருக்குது. ஸோ அப்போ என்னக்கும் 317 கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்பர் நேமில் எழுதிக்கோங்க. இதே மாதிரி இந்த 5க்கும் மொத்தமாக நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. ஸோ நம்ம மேலே பார்த்தே மாதிரி தான் நமக்கு இங்கே 100 பிளேஸில் என்ன இருக்குது, ஒரு 100 இருக்குது. ஸோ அப்போ 100 ப்ளஸ் 10 பிளேஸில் நமக்கு 0 தான் இருக்குது. ஸோ 0 போட்டாச்சு. ப்ளஸ் 1 பிளேஸ் என்ன இருக்குது 9. அப்போ என்ன கிடைக்கும்னா 109 கிடைக்கும். ஸோ அதோட நம்பர் நேம் வந்து எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள், நமக்கு 100 பிளேஸ் என்ன இருக்குது 2 இருக்குது. அப்போ எத்தனை 100 200 ப்ளஸ் 10 பிளேஸில் நமக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க 6. அப்போ எத்தனை டென்ஸ் இருக்குன்னா 6 டென்ஸ்னால் என்ன வரும் நமக்கு 16 ப்ளஸ் 1 பிளேஸில் 1 தான். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 161 கிடைக்கும். ஸோ அது நம்பர் நேம்ஸ் வந்து எழுதிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் எழுதணும். அதுக்கடுத்து இது பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை இருக்குன்னா 300 அடுத்து 90 டென்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு 9 மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 399 கிடைக்கும். இதை வந்து 399 சொல்லி நம்பர் நேம் எழுதிக்கோங்க. அதே மாதிரி தான். ஸோ மேலே சொன்ன பார்த்திங்களா, அதே மாதிரி தான். ஸோ எழுதிக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், இங்கே எத்தனை 100 இருக்குன்னா 400. ஸோ அப்போ என்ன வரும் 400. அடுத்து நமக்கு எத்தனை டென்ஸ் இருக்குது 6 டென்ஸ் இருக்குது. ப்ளஸ் அடுத்து எத்தனை 1s இருக்குது 5 1s இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் 465 வரும். ஸோ அந்த நம்பர் நேம் வந்து லாஸ்ட்டாக எழுதிக்கோங்க. அடுத்து இங்கே பாருங்கள், நமக்கு எத்தனை 100 இருக்குன்னா 400. டென்ஸில் வந்து நமக்கு எதுவும் கிடையாது, அதனால் 0 + 8. அப்போ என்ன கிடைக்கும் 408 கிடைக்கும். ஸோ அது நம்பர் நேம் எழுதிக்கோங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும். ஸோ அதையும் எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் த டேபிள் கொடுத்துருக்காங்க. எதுலேருந்துன்னா 400லேருந்து 500 வரைக்கும் வந்து நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், கலர் த நம்பர்ஸ் 501லேருந்து 550 வரைக்கும் வந்து செஞ்சுருக்காங்க, கலர் அடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு வருமா 508. அடுத்து 509 இந்த இருக்குது பாருங்கள். ஸோ இதை ஃபுல்லாக கலர் அடிக்கணும். 11 அது 12 இந்த இருக்குது. 40 50 60 70 80 90 20 21 22 26 வரைக்கும் இந்த இருக்குது. அடுத்து 27 இந்த இருக்குது. 28 29 இந்த இருக்குது. 30 31 33 34 35 36 அடுத்து ஒன்று செய்யணும் 37 இந்த கீழே